அத்தியாயம் 65. அந்த வீட்டை தாண்டி பெண்கள் வெளியே செல்லக்கூடாது. பெண்கள் என்றால் வீட்டு வேலை செய்வதற்கும், ஆண்களுக்கு சுகம் தேவைப்படும் போது காசு இல்லாத ஒரு சுகவாசியாக மட்டுமே தேவைப்பட்ட பெண்கள் வெளியே வர வேண்டும். அவர்களும் சாதிக்க வேண்டும் என்று அத்தனை பேருக்கும் உரக்க சொன்னாள் அருவி. இதற்கு முன்பு வேண்டுமானால் அவள் தனி ஆளாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது அவளுக்கு பின்னே அந்த வீட்டில் இருந்த பெண்களின் சப்போர்ட் இருந்தது. யாரும் உதவி செய்யவில்லை என்றாலும், "நான் இருக்கிறேன்" என்று தோள் கொடுத்தால் போதும். வெளியே சென்று அத்தனை பேரிடமும் புரட்சி செய்து கொண்டிருந்தாள் அருவி. முதலில் கடினமாக இருந்தாலும் கூட, கொஞ்சம் கொஞ்சமாக பெண்கள் அவள் பக்கம் சாய ஆரம்பித்தார்கள். அவள் சொல்வதை கேட்க ஆரம்பித்தார்கள். இந்த நிலையில் பாரியும் அருவியிடம் பேசுவதற்கு முயற்சி செய்தான். ஆனால் அன்று அவளை அடித்ததிலிருந்து அவன் பக்கம் திரும்பிக் கூட பார்ப்பது இல்லை அருவி. அதிலிருந்தே அவள் எந்த அளவிற்கு கோபத்தில் இருக்கிறாள் என்று அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. என்னதான் வெளியே புரட்சி செய்தாலும், இன்னொரு பக்கம் அந்த வீட்டில் நடக்கும் மர்மங்கள் பற்றியும், முக்கியமாக பாரி அம்மா சாவில் இருக்கும் மர்மத்தை பற்றி தெரிந்து கொள்வதிலும் அருவி கவனமாகத்தான் இருந்தாள். பாரி வழக்கம் போல் வேலைக்கு செல்லாமல் இன்று எப்படியாவது அவளிடம் பேச வேண்டும் என்று அவன் அறையில் காத்திருந்தான். குளிக்கலாம் என்று மாடிக்கு வந்த அருவி அங்கு பாரி அமர்ந்திருப்பதைக் கண்டு எதுவும் பேசாமல் திரும்பி செல்ல நினைத்தாள். ஆனால் பாரியின் சத்தம் அவளை தடுத்து நிறுத்தியது. நான் உன்கிட்ட பேசணும் அருவி. என்றான் எழுந்து நின்றபடி. அருவி எதுவும் பேசாமல் மௌனமாக நின்றாள். நான் அப்படி பண்ணிருக்க கூடாது. ஏதோ கோபத்துல அடிச்சிட்டேன். நீ என்ன பண்ணா என் கூட பேசுவன்னு சொல்லு. என்று பாரி சொல்லி முடிப்பதற்குள் அவன் சட்டையை பிடித்தாள் அருவி. ஆம்பளன்னா அடிப்பியா? உன்னை திருப்பி அடிக்க எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இங்க இருந்த யாரு வேணாலும் என்ன சந்தேகப்படலாம். ஆனா நீ என்ன சந்தேகப்படலாமா? நான் அதை பண்ணிருப்பேன் நீ நினைச்சியா? ஆமையா, என் சம்மதம் இல்லாம நீ என் கழுத்துல தாலி கட்டினது எனக்கு பிடிக்கலதான். அதுக்காக ஒன்னதான் பழி வாங்கணும்னு நினைச்சேன். ஆனா இந்த குடும்பத்து மேல எனக்கு எந்த ஒரு கோபமும் இல்ல. அப்புறம் என்ன கார்னர் பண்ணி கல்யாணம் பண்ணது நீதான். இது வரைக்கும் என் அண்ணா கூட என்ன அடிச்சது கிடையாது. கல்யாணம் ஆனதுல இருந்து நீ என்ன இந்த வீட்டு வேலைக்காரி மாதிரி தான் நடத்துன. என் கையில ஒரு காயம் பட்டா கூட என் அண்ணன் துடிச்சு போயிரும். ஆனா நீ என்ன மனசளவுல காயப்படுத்தின. என் ஃப்ரெண்ட்ஸ பிடிச்சு வச்சுக்கிட்டு அவங்கள வச்சு என்ன காயப்படுத்தின. என்ன ஆரம்பத்துல இருந்து டார்ச்சர் மட்டும்தான் பண்ற. நான் நினைச்சிருந்தா என்னால இங்க இருந்து போயிருக்க முடியும். அவங்களுக்காகத்தான் நான் பொறுமையா இருக்கேன். நீ எனக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைச்சா அவங்கள விட்டுரு. எனக்கு சுதந்திரத்தை கொடு. ஊரு முழுக்க பெண்கள் சுதந்திரத்தை பத்தி பேசுற. ஆனா நான் உன்கிட்ட அடிமை மாதிரி தான் இருக்கேன். எனக்கு இது பிடிக்கல. என்ன விட்டுரு என்றாள் ஒரு கோபத்தில். அவள் கோபத்தில் துவங்கி விரக்தியிலேயே பேசி முடிக்க அந்த இடத்தில் ஒரு பலத்த அமைதி. பாரி எதுவும் பேசாமல் 2 நொடி அவளையே பார்த்து கொண்டிருந்தவன் என்ன நினைத்தானோ அதே அமைதியுடன் அந்த இடத்திலிருந்து கிளம்பி சென்று விட்டான். கோபத்தில் பேசியவளுக்கு அவள் என்ன பேசினாள் என்பதே கொஞ்சம் நேரம் கழித்த பிறகுதான் புரிந்தது. ஷிட் என்றபடி நெற்றியில் கை வைத்தவள் அந்த இடத்தில் அமர்ந்தாள். அவள் மனசாட்சிக்கு தெரியும் அவள் அவர்களுக்காக மட்டும் இங்கே இல்லை என்பது. ஆனால் எப்படி அவன் தன்னை புரிந்து கொள்ளாமல் அடிக்கலாம் என்ற கோபத்தில்தான் பேசிவிட்டாள். அதற்கு பின் வந்த நாட்களில் அவளால் பாரியை சரிவர பார்க்கவே முடியவில்லை. இருவரும் கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடிக்கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில்தான் ஒரு வழியாக அந்த பழைய அறையின் கதவை தேடி கண்டுபிடித்த அருவி அந்த அறைக்குள் பாரியின் அம்மாவை பற்றி ஏதாவது தகவல் கிடைக்குமா என்று பார்த்து கொண்டிருந்தவள் அங்கே ஒரு பழைய டைரி இருந்ததை கண்டுபிடித்தாள். அது பாரி அம்மாவின் டைரி என்று அவளுக்கு தெரியவில்லை. அதனால் அதை தனியே எடுத்து வைத்துக் கொண்டவள் வேறு ஏதாவது ஆதாரம் கிடைக்குமா என்று தேடி பார்த்தாள். ஆனால் அவள் தேடியது போல பெரிதாய் எதுவும் கிடைக்கவில்லை. அந்த பேதை இன்னும் கொஞ்சம் முற்று தேடி இருந்தால் அங்கு ஒரு பழைய போட்டோ இருப்பதை பார்த்திருக்கலாம். ஒருவேளை அந்த போட்டோவை பார்த்திருந்தால் பின்னே வரப்போகும் பிரச்சனைகளை சமாளித்திருக்கலாம். அந்த டைரியை ரூமுக்கு எடுத்து வந்த அருவி அதை கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கும் போதே அவளுக்கு தெளிவாக புரிந்தது அது பாரியின் அம்மா கைப்பட எழுதிய டைரி என்று. அந்த டைரியை படித்ததும் அவளுக்கு முதலில் புரிந்த விஷயம் பாரியின் அம்மாவும் அவன் அப்பாவும் ஒருவரை ஒருவர் விரும்பி திருமணம் செய்திருக்கிறார்கள்.
பாரியின் அப்பா இந்த வீட்டில் மிகவும் வித்தியாசமான மனிதராக இருந்திருக்கிறார். அவருக்கு இந்த அடிதடி, சண்டை இதில் கொஞ்சம் கூட விருப்பமில்லை. தன் மூத்த மகன் தனக்கு உதவியாக தன்னைப் போல் இருப்பான் என்று எதிர்பார்த்த சிங்கத்துக்கு அவர் அமைதியாக கடவுள் பக்தியில் மூழ்கிப் போனது கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் ஜாதியிலே இருந்தாலும் கூட மிக வறுமையான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு பெண்ணை காதலித்து திருமணமும் செய்து கொண்டார். அது இன்னும் சிங்கத்துக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. பாரியின் தந்தை மிருதுவான மனம் கொண்டவர். எந்த ஒரு உயிரையும் கொல்வது தவறு, பாகுபாடு பார்ப்பது தவறு என்று வாழ்ந்தவர். அதனாலேயே பாரியின் அன்னை சாந்திக்கு அவர் மீது காதல் உருவானது. இருவரும் வீட்டை எதிர்த்து திருமணமும் செய்து கொண்டார்கள். ஆனால் மருமகள் ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவள் என்பதனால் சிங்கம் கொஞ்சம் கொஞ்சமாக மருமகளை கொடுமை செய்ய துவங்கினார். அளவுக்கு அதிகமாக வேலை கொடுத்து அவரை கஷ்டப்படுத்தினார். சாந்தி என்னதான் பொறுத்து கொண்டாலும் கூட பாரி வயிற்றில் இருக்கும் பொழுது இரக்கமில்லாமல் அவளை கொடுமைப்படுத்தினார். சாந்தி மற்றவர்கள் போல் தன் கணவனிடம் அவருக்கு நடக்கும் அந்த அநியாயங்களை பற்றி ஒரு நாளும் சொல்ல மாட்டார். அது சிங்கத்துக்கு இன்னும் வசதியாக போனது. வேலைகள் கொடுத்து மட்டுமல்ல, வார்த்தையாலும் குத்தி காட்டி அவரை கொடுமை செய்தார் சிங்கம். அதுவும் அவர் ஒன்றும் இல்லாத குடும்பத்திலிருந்து வந்தவர் என்பதனால் ஒவ்வொரு முறையும் அதை சொல்லி சொல்லி அவரை காயப்படுத்தினார்கள். தன் கணவன் தனக்கு துணையாக இருக்கும் பொழுது, தன் கணவன் நல்லவனாக இருக்கும் பொழுது இந்த கஷ்டம் என்ன, இன்னும் எத்தனை கஷ்டம் வந்தாலும் தாங்கிக் கொள்ளலாம் என்று நினைத்தார் சாந்தி. ஆனால் அங்கேதான் இன்னொரு பிரச்சனையும் வந்தது. என்னதான் நல்லவர்களாக இருந்தாலும் சுற்றி கெட்டவர்கள் இருக்கும் பொழுது அவர்கள் நிலையிலும் மாற்றம் ஏற்படும். அப்படித்தான் வேலனும் நல்லவராக இருந்தபோதும் அவர் தந்தை ஏதோவெல்லாம் பேசி அவர் நிலையை மாற்றினார். அதில் வேலனின் நடவடிக்கைகள் மாறத் தொடங்கியது. அவர் குடிக்க துவங்கினார். சண்டைக்கு சென்றார். இந்த விஷயம் சாந்தியை கொஞ்சம் கொஞ்சமாக பாதித்தது. இதையெல்லாம் தாண்டி அவர் ஒருவரை கொலையே செய்துவிட்டார். அந்த சம்பவத்தை சாந்தியும் பார்த்துவிட மொத்தமாய் உடைந்து போனார் சாந்தி. என்னதான் புகுந்த வீட்டில் கொடுமைகளை அனுபவித்தாலும் தன் கணவன் தன்னுடன் இருக்கிறான் என்ற நிம்மதியில் இருந்தவருக்கு அந்த சம்பவம் பெரிய இடியாக இருந்தது. செய்த தப்பை ஒப்புக்கொண்டு அவரை போலீசில் ஆஜராகும்படி சொன்னார் சாந்தி. ஆனால் ருசியறிந்த பூனை சும்மா இருக்காது என்பது போல அவரும் அதற்கு மேல் நிறுத்தாமல் தவறுகள் செய்தார். இதில் இன்னும் மனம் உடைந்த சாந்தி ஒரு முடிவு செய்தார். பேசாமல் தன் கணவன் செய்த தவறை அவரே போலீசில் சொல்ல வேண்டும் என்று நினைத்தார். அதற்காக தன் கைக்குழந்தையாக இருந்த மகளை தூக்கிக் கொண்டு சென்றார் சாந்தி. தப்பு செய்தது கணவனாக இருந்தாலும் அவர்கள் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என கடைசி வார்த்தையுடன் அவர் அங்கிருந்து கிளம்பி சென்றதுதான் அந்த டைரியில் இருந்தது. அதற்கு மேல் அந்த டைரியில் எதுவும் இல்லை. அதில் ஒரு போலீஸ் ஆபீசரின் நம்பரும் எழுதியிருந்தது. அவரை பார்க்கத்தான் சாந்தி கடைசியாக சென்றிருக்கிறார். அப்பொழுதுதான் அவருக்கு ஏதோ நடந்திருக்கிறது என்று புரிந்து கொண்டாள் அருவி. எப்படியாவது போலீஸை சந்தித்து பாரியின் அன்னை சாந்தி என்ன பேசினார், அவருக்கு என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்ள நினைத்தாள் அருவி. அவர் சாவின் மர்மம் தெரிந்தால் அதிலிருந்து சிங்கம் தவறானவர் என்று நிரூபிக்க காரணம் கிடைக்கும் என்று நம்பினாள் அருவி. இப்படி உண்மையை கண்டுபிடிக்க அருவி போராடி கொண்டிருக்க, ஆனால் அவளுக்கு எதிராக அங்கு பெரிய சதியே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிய மறந்தாள் பெண்ணவள். அத்தியாயம் 66. கனியின் காலேஜ் விஷயமாக செல்கிறோம் என்று வீட்டில் பொய் சொல்லி கனியையும் உடன் அழைத்து கொண்டு சென்றாள் அருவி. அண்ணி, வீட்ல பொய் சொல்லிட்டு நம்ம எங்க போறோம் என்று அந்த ஐஸ்கிரீமை அப்பியபடி கேட்டாள் கனி. இருவரும் கிளம்பியதிலிருந்து இப்படித்தான் கனி கண்ட மேனிக்கு தின்று கொண்டே வந்தாள். அவள் கொஞ்சமில்லை, அதிகமான ஃபுட்டி கேர்ள் தான். ஒரு முக்கியமான இடத்துக்கு போறோம். நீ தானே வீட்டுக்குள்ளே இருக்கோம், அதனால போர் அடிக்குதுன்னு சொன்ன. சோ என்ஜாய் பண்ணு, என்ன வேணாலும் வாங்கிக்கோ என்று அருவியோ அவளிடம் வேறு எதை பற்றியும் பெரிதாக சொல்லவில்லை. அவள் எது செய்தாலும் அதற்கு பின் ஒரு முக்கியமான காரணம் இருக்கும் என்பதனால் கனியும் அதை பற்றி பெரிதாக கண்டு கொள்ளவில்லை. அருவி இப்பொழுது வந்தது அந்த ஏற்காடு பக்கத்தில் இருந்த ஒரு சின்ன வீட்டுக்குத்தான். அங்குதான் அவள் தேடி வந்த போலீஸ் இருந்தார். ஆனால் இப்பொழுது அவர் ரிட்டையர் ஆகி விட்டார்.
அருவியை பார்த்ததும் அவர் கொஞ்சம் யோசனையாக பார்த்தார். அவர் வயதான நபராகத்தான் தெரிந்தார். கனிக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம் என்பதனால் அவளை வெளியே சுற்றி பார்க்க சொல்லிவிட்டு அருவி மட்டும் அவரிடம் தனியாக பேசினாள். சொல்லுமா, யாரு நீ? என்றார். அவரோ கண்ணாடியை துடைத்து கண்களில் மாட்டியபடி. சார், என் பேரு தேனருவி. நான் இந்த ஊர்ல இருந்து வந்திருக்கேன் என்று சொன்னதுமே அவர் புருவம் இரண்டும் யோசனையாக விரிந்தது. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசின சாந்திய உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவர் கொஞ்சம் கூட யோசிக்காமல் தலையாட்டினார். அவங்கள எப்படி என்னால மறக்க முடியும்? நான் பார்த்த பொண்ணுங்கள்ல அவங்க ரொம்ப வித்தியாசமானவங்க. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன்னு சொல்ற பொண்ணுங்களுக்கு மத்தியில, தான் கணவன் ஒரு தப்பு பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சதும், அவங்க கொஞ்சம் கூட கவலைப்படாம, தான் கணவனையே போலீஸ்ல சரண்டர் ஆக சொன்னது மட்டும் இல்லாம, அவங்களுக்கு எதிரா ஆதாரத்த எடுத்துட்டு வந்து குடுக்குறேன், என் புருஷன அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நான் அவங்க ஊர்ல தான் முதல்ல இன்ஸ்பெக்டரா வேல பார்த்தேன். அப்ப அவங்கள எனக்கு தெரியும். ஆனா, நான் அவங்களுக்கு உதவி செய்ய முயற்சி பண்றேன்னு தெரிஞ்சதும், அவங்க மாமனாரு என்ன வேற இடத்துக்கு அவங்க செல்வாக்க பயன்படுத்தி மாத்தி விட்டுட்டாரு. ஆனாலும் நான் உதவி பண்றேன். எனக்கு ஆதாரம் மட்டும் வேணும். நீங்க எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னேன். அவங்களும் கொண்டு வந்துருவேன்னு சொல்லி எனக்கு கடிதம் போட்டாங்க. அவங்க வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா அவங்க வரல. அவங்க மலையிலருந்து தவறி விழுந்து இறந்துட்டாங்கன்னு தகவல் மட்டும் தான் வந்துச்சு. என்று அவர் நடந்ததை எடுத்து சொன்னார். சார், அவங்க விழுந்த இடம் எங்க இருக்குன்னு எனக்கு நீங்க காட்ட முடியுமா? கண்டிப்பா. கொஞ்சம் இரும்மா வரேன். என்று அவர் சட்டையை மாட்டி வர அவர் ஜீப்பை எடுத்துக்கொண்டு மூவரும் கிளம்பினார்கள். ஒரு மலையின் உச்சியில் வண்டியை நிறுத்தியவர் அவர் விழுந்த இடத்தை காண்பித்தார். இந்த இடத்துல தாம்மா அவங்க வண்டி விழுந்தது. அவங்களும் அவங்க குழந்தையும் தவறி விழுந்து இறந்து போயிட்டாங்க. சார், நான் ஒன்னு கேட்கலாமா? அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்றதுக்கு என்ன ஆதாரம்? அவங்க பாடி கிடைச்சிருச்சா? இல்லம்மா, இது ரொம்ப ஆழமான ஊசி மலை. இங்கேருந்து விழுந்தா நெறைய குழிகள் நிறைஞ்ச பாதாளங்கள் இருக்கு. அதுக்குள்ள விழுந்தா யாரும் பொழைக்க முடியாது. அவங்க பாடிய கண்டுபிடிக்கவும் முடியாது. எப்படி குணா குகையில விழுந்தா அவங்கள காப்பாத்துறது சுலபம் இல்லையோ, அந்த மாதிரி தான் இங்கேருந்து விழுகிறதும். கண்டுபிடிக்கவே முடியாத பல மர்மமான குகைகள் இங்க இருக்கு. நாங்க தேடி பார்த்தபோது அவங்க பாடி கிடைக்கல. ஒரு பயங்கரமான ஆழமான குகைக்கு பக்கத்துல அவங்களோட பொருள் சிதறி கிடந்தது. அவங்க அதுக்குள்ள தான் விழுந்துட்டாங்கன்னு உறுதி பண்ணோம். என்றவர் நடந்ததையெல்லாம் ஒவ்வொன்றாக எடுத்து சொன்னார். அதிலிருந்து அருவிக்கு ஒரு விஷயம் இன்னும் தெளிவாக புரிந்தது. அவர் இறந்துவிட்டார் என்பதற்கு எந்த ஒரு உறுதியான சான்றும் இல்லை. அவர் அந்த குகைக்குள் விழுந்துதான் இறந்திருக்க வேண்டும் என்பது அவர்களின் எண்ணம். அப்ப அவங்க இறந்துதான் போயிருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. அப்படியே அவங்க இறந்து போயிருந்தாலும் நிச்சயம் இது சாதாரண ஆக்சிடென்ட் மரணமா இருக்க வாய்ப்பில்ல. யாரோ வேணும்னு அவங்கள கொல்ல முயற்சி பண்ணிருக்கணும் என்று அவள் கணிப்பு சொன்னது. சிங்கம் எங்கோ வெறித்து பார்த்தபடி அமர்ந்திருந்தார். ஜெயிலுக்கு போய்விட்டு வந்ததிலிருந்து சேந்தன் யாரிடமும் பெரிதாக பேசுவதில்லை. பெரிதாக எங்கும் செல்வதும் இல்லை. அவர் ஒரு அறைக்குள் முடங்கி போயிருந்தார். என்ன சேந்தா, உன்னை மாட்டி விட்டு நான் மட்டும் நல்லவன் பாக்குறியா? பாரிக்கு நான் இதை பண்ணேன்னு தெரிஞ்சா அதுக்கப்புறம் அவனுக்கு என் மேல இருக்க மரியாதை போயிடும். அதனாலதான் நான் இதை பண்ண மாதிரி காட்டிக்கல. உனக்கு ஒன்றும் கோவம் இல்லையே? அப்படிலாம் இல்ல பெரியப்பா. என்றார் அவர் அமைதியாக. இத்தனை நாள் நம்மளை எதிர்த்து பேசாத நாய்ங்க எல்லாம் இன்னைக்கு நமக்கு சமமா வந்து நிக்குதுங்க. பொட்டச்சிங்க அடுப்பாங்கரையிலயும் புருஷன் காலுக்கு அடிமையாவும் இருக்கணும்னு இருந்த நம்ம கோட்பாடு கொள்கை எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டா அந்த அருவி. அவளை ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா அவளுக்கு நிழல் மாதிரி கூடவே வந்து நிக்கிறான் என் பேரன் பாரி. அவளை என்ன பண்றதுன்னே தெரியல. ஒண்ணு அவ கதையை தீர்த்து கட்டணும், இல்லைன்னா அவ கதையை முடிக்கணும். என்று இவர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே அந்த பக்கம் சேந்தன் ஒரு வில்லத்தனமான ஐடியாவை சொன்னார். அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. என்றார் ஒரு போன் நம்பரை நீட்டியபடி. என்னது? சிங்கம் கேள்வியாக பார்த்தார். இது நேத்து ராத்திரி அருவி ஒருத்தனுக்கு பேசின ஃபோன் நம்பர். அவளோட நெருங்கிய நண்பன் போல. இவனை வச்சுதான் நம்ம காரியத்தை சாதிக்கணும். என்று அவர் விக்கியின் நம்பரை கொடுத்தார். நேற்று இரவு யதார்த்தமாக அவர் அருவியின் அரைப்பக்கம் செல்லும் பொழுது அவள் விக்கியுடன் பேசிக் கொண்டிருப்பதை கேட்டது மட்டுமல்லாமல் அருவி அந்த பக்கம் சென்றதும் அந்த நம்பரையும் எடுத்து விட்டார். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் இருக்கான். ஒருத்தங்க குரல் கேட்டா போதும் அப்படியே பேசுவான். அவனை வச்சு அந்த அருவியோட குரல்ல பேசி அவனை இங்க வர வைக்கலாம் என்றார். அதனால என்ன ஆகும்? சிங்கத்துக்கு அவர் பிளான் புரியவில்லை. நீங்களே பாப்பீங்க. என்று சிறு புன்னகையுடன் சொன்னவரை புரியாமல் பார்த்தார் சிங்கம்.
மீனாட்சி வழக்கத்தை விட கொஞ்சம் அழகாக கிளம்பி அந்த கண்ணாடியில் அவள் உருவத்தை பார்த்து கொண்டாள். அழகிடி நீ! உன்னை கட்டிக்க எவனா இருந்தாலும் கொடுத்து வச்சிருக்கணும். அப்படி ஒரு நாட்டுக்கெட்ட நீ! ஹா! என்ன பண்ணி என்ன செய்ய? புடிக்க வேண்டியவனுக்கு புடிக்க மாட்டேங்குது. என்கிட்ட என்ன இல்ல? 10 வயசு பையன்ல இருந்து பல்லு போன தாத்தா வரைக்கும் என் பின்னாடி சுத்துறானுங்க. ஆனா ஏயா உனக்கு மட்டும் என்ன பிடிக்கல? ஹா! என்று பெருமூச்சு விட்டு அவளை பார்த்து அவளே ஒரு பறக்கும் முத்தத்தை பறக்க விட்டவள் ஜாலியாக விசில் அடித்தபடி படிகளில் இறங்கி வந்தாள். அவள் அன்னையும் அவள் அத்தையும் ஹாலில் அமர்ந்து சீரியல் பார்த்தபடி கீரையை ஆய்ந்து கொண்டிருந்தவர்கள் இவள் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தார்கள். "ம்மா போயிட்டு வரேன்" என்று கிளம்பியவளை தடுத்து நிறுத்தியது அவள் அன்னையின் குரல். நில்லடி" என்றார் கொஞ்சம் சத்தமாக. "என்னம்மா? மணிய பாத்தியா?" "நான் பாத்துட்டேன். உனக்கு வேணும்னா நீயும் பாத்துக்க. அதுக்கேம்மா என்ன ஸ்டாப் பண்ற?" "என்னடி நக்கலா?" "இல்லம்மா சீரியஸா தான் சொல்றேன். மணி நைட்டு 8 ஆயிடுச்சு." "ஆமா, யார் இப்ப இல்லன்னு சொன்னது?" அவள் சிரித்தபடி தலையாட்டி சொன்னாள். "இந்த நேரத்துல எங்கடி போற?" "அம்மா, உன்கிட்ட எத்தன முறை சொல்லிருக்கேன். வெளிய போம்போது எங்க போறேன்னு கேட்க கூடாதுன்னு. நான் ஒரு முக்கியமான வேலைக்கு போறேம்மா." "அதென்ன அர்த்த ராத்திரி முக்கியமான வேலை? உன் பழக்கவழக்கம்லாம் கொஞ்சம் கூட சரியில்ல மீனாட்சி. ஏற்கனவே உன்ன இப்படி விட்டுருக்கேன்னு எல்லாரும் கண்டபடி பேசுறாங்க. இப்ப இந்த நேரத்துல நீ வெளிய போனா, என்ன தாண்டி புள்ளைய ஒழுங்கா வளர்க்கலன்னு சொல்லுவாங்க. சொன்னா கேளுடி. எதுவா இருந்தாலும் காலையில பாத்துக்கலாம். உள்ள போ" என்றார் அவரும் கெஞ்சுதலாக. "அம்மா, யாரு என்ன பேசினாலும் எனக்கு அத பத்தி கவல இல்ல. நம்ம இஷ்டப்படி தான் வாழணும்னு நீ தானே சொல்லிக் குடுத்த. இப்ப நீயே மாத்தி பேசுற? இங்க பாரும்மா, நான் ரொம்ப முக்கியமான பர்த்டே பார்ட்டிக்கு போறேன். ப்ளீஸ் போனது வந்துருவேன். டடா" என அவள் அன்னையின் கன்னத்தில் முத்தம் வைத்து செல்லும் பொழுது பட்டென்று வாசல் கதவில் முட்டிக்கொண்டாள். பாத்தடி, என்னமோ தடங்கலா இருக்கு மீனாட்சி. சொல்றத கேளு. பேசாம நில்லுடி. இல்லைன்னா தண்ணியாவது குடிச்சிட்டு போ" என்றார் அவரோ மனம் பதறி. "அட அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காது. நீ ஏன் எதையாவது போட்டு மனசு குழப்பிக்காத. சரி சாப்பிட்டு மாத்திரை போட்டுக்கோமா. அப்ப நான் வரேன்" என்று அவள் ஸ்கூட்டி எடுத்துக்கொண்டு சென்றாள். "அண்ணி பயப்படாதீங்க. மீனாட்சி சின்ன பிள்ளை இல்ல. அவ பாத்துக்குவா" என அவருக்கு ஆறுதல் சொன்னார் மீனாட்சியின் அத்தை. "அவ எப்பவுமே எனக்கு சின்ன பொண்ணுதான். என்னமோ மனசு கடந்து அடிச்சுக்குது" என்று கொஞ்சம் பயந்தபடி சொன்னார் அவர். ஒருவேளை அப்பொழுதே அவர் சொன்னதை கேட்டிருந்தால் பின்னால் வரப்போகும் பிரச்சனையை அவள் தவிர்த்திருப்பாளோ என்னவோ. அத்தியாயம் 67. என் மேல அவ்ளோ ஆசை இருக்கு. ஆனாலும் சொல்ல மாட்டேங்கிற. அதுக்கு தான் உனக்குள்ள பொறாமைய தூண்டி விட போறேன் என்று சிரித்துக் கொண்டவள் போகும்போதே ஒரு இடத்தில் வண்டியை நிறுத்தினாள். அவள் இடையில் சொருவி வைத்திருந்த அந்த போனை எடுத்து மாறனுக்கு போன் செய்தாள். ஆனால் மாறனோ மழை வருவது போல இருக்கவும் அவன் கடைக்கு வெளியே இருந்த வண்டிகளை எடுத்து வைத்துக் கொண்டிருந்ததால் அவன் அந்த போன் காலை கவனிக்கவில்லை. "என்ன நம்ம ஆளு போன் எடுக்கவே மாட்டேங்கிறான்" என்று இன்னொரு முறையும் அழைத்து பார்த்தாள். மழை வேறு வருவது போல் இருந்தது. இன்னொரு செகண்ட் காலில் கார்த்திக் வேறு அவளை அழைத்து கொண்டே இருந்தான். "இவனுக்கு என்ன பிரச்சனை? சும்மா கால் பண்ணிட்டே இருக்கான்" என கடுப்புடன் போனை அட்டன் செய்தாள் மீனாட்சி. "சொல்லுங்க கார்த்திக்" என்று கடுப்புடன் கேட்டாலும் அது அவனுக்கு ரசனையாகத்தான் தெரிந்தது. "மீனாட்சி, வரீங்க தானே? உங்களுக்காக தான் நான் எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கேன். வராம இருந்து என்னை ஏமாத்திர மாட்டீங்கன்னு நம்புறேன்" என்று அந்த பக்கம் குழைந்து பேசினான். "இல்ல கார்த்திக், நான் கிளம்பிட்டேன், வந்துருவேன்." "ரொம்ப சந்தோஷம் மீனாட்சி. மழை வர மாரி இருக்கு. அதனால எதுக்கும் பார்த்து வாங்க." "நீங்க போன வச்சாதான் கார்த்திக் நான் வர முடியும்" என்று போன வைடா வேண என்பதை இன்டைரக்டாக சொல்லிவிட்டாள். "ஓகே, ஓகே மீனாட்சி. வாங்க. நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறேன்." என்று போனை வைத்த கார்த்திக் அந்த பக்கம் சிரித்துக் கொண்டான். "வாடி வா. உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன். என்னோட இத்தன நாள் ஏக்கத்தையும் தீர்க்க போறேன்." என்று சிரித்துக் கொண்டவன் விசிலடித்தபடி ஜாலியாக சமைத்துக் கொண்டிருந்தான். அதே சமயம் மீனாட்சியும் மறுபடியும் மாறனுக்கு அழைத்து பார்த்தாள். அவனிடம் சொல்லிவிட்டு செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் அவன் பொறாமைப்படுவான் என்பதற்காகத்தான் அவளும் மீண்டும் மீண்டும் போன் செய்து கொண்டே இருக்கிறாள். ஆனால் பாவம் மாறன் அங்கே போனை கவனிக்காமல் வேலை செய்து கொண்டிருந்தான். மழை வேறு அவள் கன்னத்தில் ஒரு சொட்டு படவும் இதற்கு மேல் நிற்கக்கூடாது என்று அவள் வண்டியை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். கொஞ்ச நேரத்தில் மழை வெளுத்து வாங்க துவங்கியது. அதனால் தொப் தொப்பென்று நனைந்து போனாள் மீனாட்சி. மழை பெய்யும் பொழுது மரத்தடியில் நிற்கக்கூடாதுதான். ஆனால் அவள் வந்த பகுதி மரங்கள் நிறைந்த மலைப்பாங்கான இடமாக இருந்தது.
அவளுக்கு நின்று பேசுவதற்கு வேறு இடமில்லை என்பதனால் ஒரு மரத்தடியில் நின்று கார்த்திக் எண்ணுக்கு தொடர்பு கொண்டாள். ஹலோ மீனாட்சி, மழை பயங்கரமா இருக்கு. நீங்க எங்க இருக்கீங்க? கார்த்திக், நான் எந்த பக்கம் வர்றதுன்னே தெரியாம குழம்பி போய் நின்னுட்டுருக்கேன். நீங்க சொன்ன மாதிரி தான் வந்தேன். ஆனா இங்க எல்லா மரமும் ஒரே மாதிரி இருக்கு. பாதை இருக்க மாதிரியே தெரியல. எனக்கு எப்படி வர்றதுன்னு ரொம்ப குழப்பமா இருக்கு கார்த்திக். நான் வேணும்னா அப்படியே திரும்பி போயிரவா? என்றாள் சுற்றி முற்றிலும் பார்த்தபடி. ஐயோ! நீங்க போயிட்டா அப்புறம் என் பிளான் எல்லாமே வீணா போயிரும். என்று பதறினான் கார்த்திக். என்ன பிளானா? அ அதாவது நீங்க வருவீங்கன்னு ரொம்ப ஆசையா நெறைய பிளான் பண்ணி வச்சிருக்கேன். நெறைய டிஷ் பண்ணி வச்சிருக்கேன். அதெல்லாம் வீணா போயிரும்னு சொன்னேன். வேற ஒண்ணும் இல்ல மீனாட்சி. நீங்க என்ன பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா, ஒரு மணல் ரோடு வரும். அந்த மணல் ரோட்ல வந்தீங்கன்னா, வீடு வந்துரும். நான் வெளிய தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு கஷ்டமா இருந்தா சொல்லுங்க. நான் வேணா ஜீப் எடுத்துட்டு வரேன். என குழைந்து பேசினான் அவன். ஆ, இல்ல இல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிறேன் என்று போனை வைத்தவள் கடுப்பில் முனங்கிக் கொண்டாள். நம்மால கரெக்ட் பண்றதுக்காக இவன் பண்ற கருமத்தை எல்லாம் சகிச்சுக்க வேண்டியதா இருக்கு. ஆனா நம்மால கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம போனை கூட அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறா. பேசாம இன்னொரு முறை ட்ரை பண்ணி பாப்போமா என்று போனை எடுத்து பார்த்தாள். ஏற்கனவே மழை அடித்து வாங்குகிறது. இதில் அவள் இருப்பது மலைப்பாங்கான இடம் என்பதனால் நோ சிக்னல் என்று காட்டியது. ஹ, இது வேறயா? யார வெறுப்பேத்த வந்தோமோ அவனுக்கு நம்ம வந்த விஷயமே தெரியல. இப்ப நம்ம இவ்ளோ ரிஸ்க் எடுத்து இங்க போய் தான் ஆகணுமா என்ன? பேசாம நம்ம ஏன் அப்படியே கிளம்ப கூடாது? வேணாம் வேணாம், வந்ததுதான் வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச தூரம் தானே, ஒரு வழியா பார்த்துட்டு போயிருவோம் என்று அவன் சொன்னது போல் இன்னும் கொஞ்ச தூரம் தள்ளி போய் பார்த்தாள் மீனாட்சி. அங்கே சரியாக ஒரு மணல் சாலை இருந்தது. ஆஹா, இங்கேதான் இருக்கு. இவ்ளோ நேரம் இத பார்க்காம இருந்திருக்கோம் பாரு என்று முனங்கிக் கொண்டவள் வண்டியை அந்த சாலை வழியே செலுத்தினாள் கார்த்திக் வீட்டை நோக்கி. கொட்டும் மழையில் நனைந்தபடி வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த மாறனும் அப்பொழுதுதான் அவன் போனில் வந்திருந்த மீனாட்சியின் அழைப்பை கண்டான். எதுக்கு இத்தன தடவ கால் பண்ணிருக்காங்க? என்றவன் போனை எடுக்கப் போன சமயம் அவன் போன் சாலையோரம் கிடந்த மழை தண்ணியில் விழுந்தது. உடனே போனை பதறிக்கொண்டு எடுத்து பார்த்தான் மாறன். ஆனால் போனுக்குள் தண்ணீர் போய்விட்டதால் அவள் பெண்ணவளை மறந்து போனை பிரித்து உள்ளே வந்து கொண்டவன் வீட்டுக்கு போய் அதை தனித்தனியே கழட்டி வைத்தான். அப்பொழுது கூட மீனாட்சி ஏன் இத்தனை முறை போன் பண்ணியிருக்கிறாள் என்ற யோசனை வரவில்லை அவனுக்கு. பாவம், பெண்ணவளுக்கு அங்கே ஒரு பெரிய பிரச்சனை காத்திருந்தது. பாரியின் அன்னை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்த அருவி கதவு திறக்கும் சத்தம் கேட்டு திரும்பி பார்க்க அங்கே கொஞ்சம் தடுமாறியபடி வந்தான் பாரி. குடித்திருப்பான் போலும். இத்தனை நாட்களாக இருவரும் கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்க இப்பொழுது பாரியை இந்த நிலையில் பார்த்ததும் கோபமெல்லாம் விட்டு ஓடி வந்து அவனை பிடித்து அங்கிருந்த இருக்கையில் அமர வைத்தாள். குடிச்சிங்களா? கொஞ்சம் கோபமாக கேட்டாள். ஆ, 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 ஆமா. என்றான் பாரி போதையில் உளறியபடி. எதுக்கு குடிச்சிங்க என்றாள் கோபமாக. நீதாண்டி காரணம். நீதான் காரணம். அ! என்றபடி வாந்தி எடுக்க போனவனை அப்படியே பிடித்து இழுத்து கொண்டு போய் அந்த வாஷ்பேஷனில் வாமிட் எடுக்க செய்தாள் அருவி. என்ன கருமத்தை குடிச்சிங்க? இப்படி நாறுது? இப்படி ஓரமா உட்காருங்க என்றவள் அவன் முகத்தை துடைத்து விட்டாள். நீங்க மட்டும் இல்ல, குடிக்கிற எல்லாரும் ஒரு காரணம் வச்சிருக்கீங்க. கேட்டா பொண்டாட்டிங்க தான் காரணம்னு அப்பட்டமா ஒரு பொய்ய சொல்ல வேண்டியது. இல்லைன்னா மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்ல வேண்டியது. இல்ல, நானும் தெரியாம தான் கேக்குறேன். யாருக்கு தான் கஷ்டம் இல்ல? எல்லாருக்கும் தான் கஷ்டம் இருக்கு என்று அவன் சட்டையை கழட்டினாள். ஏய், எதுக்குடி என் சட்டையில கை வைக்கிற? போடி அந்த பக்கம். பிச்சு புடுவேன். ஆளு கொஞ்சம் அழகா இருந்தா போதுமே. அப்படியே மேல வந்து விழுவீங்களே. இந்த தமிழ் என்று சொல்ல வந்தவன் பாரு யாருக்கும் விழமாட்டான். என்று காலரை தூக்கிவிட்டு கொண்டான். ரொம்பத்தான். இதுல மட்டும் தெளிவா இருங்க. உங்கள சைட் அடிக்கிற எண்ணம் எனக்கு இல்ல. உங்க சட்டையில வாமிட் பண்ணிருக்கீங்க பாருங்க. அத கழட்டுங்க என்றவள் அந்த சட்டையை கழட்டி போட்டாள். சாப்பிட்டீங்களா? பாரி கண்கள் பாதி சொருகி போயிருந்தது. ஹலோ பாஸ், உங்களை தான் சொல்றேன். சாப்பிட்டீங்களா என்றாள் சத்தமாக. இல்ல. என்று தலையாட்டியவன் கூடுதலாக பசிக்குது என்பதையும் சொன்னான். சரி இருங்க வரேன் என்று முந்தானை எடுத்து இடுப்பில் சொருகியவள் கிச்சன் சென்று பார்த்தாள். ஆனால் அங்கே சாப்பாட்டில் தண்ணீர் ஊற்றி விட்டார்கள். வேறு என்ன இருக்கிறது என்று பார்த்தாள். வேறெதுவும் இருப்பது போல் தெரியவில்லை. அதனால் அந்த பழைய சொற்றை பிழிந்து தயிர் எடுத்து அதனுடன் சேர்ந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் மற்றும் பச்சை மிளகாயை எடுத்து கடாயில் சிறு எண்ணெய் இட்டு தாளித்து அந்த தயிர் சாதத்தையும் போட்டு தயார் செய்து விட்டாள். ஆ, சூப்பர் என்று வாசம் பிடித்தவள் மாடிக்கு வர அங்கு பாரியோ ஏதோ ஒரு பாடலை ஓடவிட்டு நடனம் ஆடிக் கொண்டிருந்ததைக் கண்டு அவளுக்கு சிரிப்பு எட்டி பார்த்தது. ஹேய் டார்லிங்,
வா ஆடலாம். சூப்பர் பாட்டு. எவன்டி ஒன்ன பெத்தான் பெத்தான் கையில கடிச்சான் செத்தான். ஏன் செல்லம் மொறைக்கிற? இந்த பாட்டு வேணாமா? வேற பாட்டு வைக்கவா? என்று ஒரு ரொமான்டிக் பாடலை போட்டவன், அருவியின் கையில் இருந்த தட்டை ஓரம் வாங்கி வைத்தவன், அவன் ஒரு கரத்தால் அவள் கையை பிடித்து, இன்னொரு கரத்தால் அவள் இடையை பிடித்தான். அவனுக்கு எப்படியோ, ஆனால் அவன் கை அவள் இடையில் பட்டதும், பெண்ணவளுக்கு கரண்ட் ஷாக் அடித்தது போல ஒரு உணர்வு. வைப் பண்ணலாமா? என்றவன் அந்த பாடலுக்கு ஏற்ப அவள் கையை சுழற்றி அவளை தூக்கி நடனமாடிக் கொண்டிருந்தான். பாட்டு வேறு ஹை பீச்சில் ஓட நல்ல தூக்கத்திலிருந்த அத்தனை பேரும் ஒரு நொடி சத்தம் கேட்டு பதறிக்கொண்டு எழுந்தமர்ந்தார்கள். இப்படி அத்தனை பேரின் உறக்கத்தையும் கெடுத்தவன் பொண்டாட்டியுடன் ஜாலியாக வைப் செய்து ரொமான்டிக்காக நடனமாடிக் கொண்டிருந்தான்.